Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். குறிப்பா 5 மார்க் மட்டும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அடுத்த வீடியோல நம்ம 3 மார்க் and 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். And அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் கிளாரிஃபிகேஷன் எதனா இருந்தது அப்படின்னா. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ சாப்டர் வைஸ் நம்ம வந்து 5 மார்க் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்காக. சார் வாட் அபௌட் 12th அப்படின்னு கேட்டீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன சார் சாப்டர் வந்து எவ்வளவு क्वेश्चंस இருக்கு? இல்ல ரொம்ப கம்மியான கேள்விதான். நான் வந்து இதுல என்னென்ன படிக்கணும், எது ரொம்ப ஹை பிரையாரிட்டி அப்படின்றது மட்டும் இப்போ உங்களுக்காக நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு இருக்கு. சோ அது நமக்கு பெருசா வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது தான். பட் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் இது ரொம்ப முக்கியமான ஆன்சர். அது ஆக்சுவலா 3 மார்க்ல தான் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चंस. சோ அத நம்ம கம்பல்சரி படிச்சே ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி கன்வர்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவாண்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு another இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ல தான் கேட்பாங்க, பெருசா இல்ல. சோ இதுல நமக்கு குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டா எதனா ஒரு 5 மார்க் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எதனா ஒரு 2-3 கேள்வியை கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து சாப்டர் 1ல 5 மார்க் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இண்டிவிஜுவலா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் மட்டும் தான், மற்றபடி எல்லாமே காம்பினேஷன்ஸ்ல தான் கேட்பாங்க. சோ அந்த வகையில நமக்கு இந்த சாப்டர்ல வர ஒவ்வொரு கன்வர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரா தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே நம்ம வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ 76 இது எல்லாமே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான், ரைட்? அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த புக் பேக் ப்ராப்ளம். சோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எரர், அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் தான் இப்படி. சாப்டர் 2, 3, 4, 5, 6 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி தான் இருக்க போகுது. சோ அதனால கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் புக் பேக் தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியற மாதிரி தான் இருக்கும். இப்ப சாப்டர் 2 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 8 5 மார்க் இருக்கு சார். எப்படி சார் இந்த 8த்தையும் படிக்க முடியுமா? இல்ல, இதுல டாப் ஹை பிரையாரிட்டி உள்ள ஒரு கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ அதுல குறிப்பா இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரைட்? இந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கம்ப்ளீட் 5 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் 3 மார்க்லயும் கேக்குறாங்க, 5 மார்க்ல நமக்கு கேக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்மே பாத்தீங்கன்னா 3 மார்க் மேக்ஸிமம் 3 மார்க்ல தான் இருக்கும். கம்ப்ளீட்டா வெறும் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் சொல்லி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு 5 மார்க்கா தான் இருக்க போகுது. சோ அந்த 2 கேள்விகளை தாண்டி நமக்கு ஃபாலிங் வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல், ரைட்? சோ பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் அப்வர்ட் அண்ட் வெர்டிகல் டவுன்வர்ட் இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டா 3 மார்க் क्वेश्चंस தான். ப்ரொஜெக்டலுக்கு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த சாப்டர்ல கம்ப்ளீட்டான ஒரு 5 மார்க் சொல்லுங்க சார் டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் சொல்லலாம். அடுத்து இங்க இருக்கு பாருங்க எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன்ல இருக்கிற அந்த இன்னொரு டெரிவேஷன்ஸ் இருக்கும். சோ அது வந்து சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் a = v²/r, இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்மே எடுத்துட்டு வரீங்க mv²/r. சோ இது ரெண்டும் ஒரே காம்பினேஷன் தான், ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் டிஃபர் ஆகும். அதுக்கு அடுத்து இந்த ஆப்ளிக் ஆங்கிள் தீட்டா, அதாவது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் ஒரு ஆன்சர் இருக்கு. அப்ப இதுல 4 ஆன்சர் தான். ஒன்னு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ரெண்டாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். மூணாவது சாப்டர் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்கு. சோ அதுல குறிப்பா நம்ம பேசக்கூடிய 5 மார்க் மட்டும் அப்படின்னு நம்ம பேசணும்னா இந்த எக்ஸ்பிளைன் மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் இன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு, வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட், தனித்தனியான 5 மார்க் தான். அதுல குறிப்பா இந்த வெர்டிகல் மோஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டிங் ஆஃப் ட்ராக் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்க்ளைன்ட் பிளேன், சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். சோ இந்த ரெண்டு 5 மார்க் அண்ட் அந்த வெர்டிகல் மோஷனும் ரொம்ப முக்கியம். இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் பாத்தீங்கன்னா இது நமக்கு
3 மார்க் தான் கேட்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் தான். அதுக்கப்புறம் 2 bodies in contact horizontal surface. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆன்சர், ரைட்? அப்போ இதுல banking of tracks, particle moving in an inclined plane ரெண்டாச்சு. மூணாவது வந்து you can go with this one, horizontal surface, two object connected in a horizontal surface அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3 ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த vertical motion மொத்தம் 4 ஆன்சர் முடிஞ்சது. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த work energy principle ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் கொலிஷன், ரைட்? இந்த எலாஸ்டிக் கொலிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். எலாஸ்டிக்ல நமக்கு பெருசா எதுவுமே கிடையாது, பட் இன்எலாஸ்டிக்ல நமக்கு வந்து நிறைய கேசஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷன் பெட்டர் யூ கேன் ப்ரிஃபர் திஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் 5 மார்க், which is work energy ஃபர்ஸ்ட், இன்எலாஸ்டிக் கொலிஷன் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். அப்போ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும், சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 5 மார்க் தான் இருக்கு. ஒன்னு work energy தியரம், அடுத்து இன்எலாஸ்டிக் கொலிஷன், elastic collision, அதுக்கப்புறம் direct expression for the velocity of the body moving in a circle. இப்படி மூவ் ஆகும். நம்ம வீடியோ போட்டுருக்கோம், அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மார்க் வந்து ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி உள்ள 5 மார்க். ஒர்க் எனர்ஜி, எலாஸ்டிக் கொலிஷன், அப்புறம் வெர்டிக்கல் மோஷன்ல எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து சுத்தும் போது எப்படி இருக்கும். அடுத்து சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம கம்மியான கேள்விகளை பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் 5 மார்க், parallel axis theorem, perpendicular axis theorem. இந்த 5 மார்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சுக்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ராட், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிங், ரைட்? சோ பாசிங் த்ரூ the center in the perpendicular of the plane. சோ இது பெருசா இல்லனாலும் நமக்கு இந்த axis passing both are same, right? So the expression for the position of the vector of the center of mass, இது கூட பெருசா நமக்கு தேவை கிடையாது. இது கூட வேண்டாம். Expression for the kinetic energy of the body of a pure roller, right? So pure rolling motion தி kinetic energy என்ன அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான 5 மார்க். So first வந்து parallel axis theorem, perpendicular axis theorem, அதுக்கப்புறம் kinetic energy of a body in a pure rolling motion. So அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது பார்த்தோம், ராட், யூனிஃபார்ம் ராட்ல என்னுடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்க போகுது. சரி, இந்த 4 ஆன்சர் வந்து இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி உள்ள ஒரு ஆன்சர். சாப்டர் 6 நம்ம பார்க்கணும் அப்படின்னா சாப்டர் 6ல நமக்கு ரொம்ப அதிகபட்சமான கேள்விகள்லாம் கிடையாது. இதுல வந்து ஆல்டிடியூடு, லாட்டிடியூடு, அதுக்கப்புறம் டெப்த் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா ஆல்டிடியூடு, லாட்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மார்க் வந்து டெப்த்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம முக்கியமாக நம்ம கவனிச்சே ஆகணும். இது எல்லாமே 3 மார்க் தான் பாருங்க. லாட்டிடியூட், ஆல்டிடியூட் அண்ட் டெப்த் வந்து குறிப்பாக நமக்கு 5 மார்க்ல ரீசெண்டாக நிறைய கேட்குறாங்க. ஸோ அது வந்து முதல் 5 மார்க்கை நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சுக்கிறோம். ரெண்டாவது எஸ்கேப் ஸ்பீட் ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு ஆன்சருங்க. டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் தான். எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட், இதுவும் நமக்கு 3 மார்க்ல தான் இருக்க போகுது. அப்போ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை ப்ரையாரிட்டி உள்ளது எஸ்கேப் ஸ்பீட் அண்ட் டெப்த் அப்படின்றத நம்ம சொல்லலாம். லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மார்க்ல கேட்பாங்க. ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம கண்டுபிடிக்காது. எனர்ஜி அண்ட் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்சர். ஸோ அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி. அப்பறங்க வீட்டுலாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. அவ்வளோ. ஸோ அப்போ நமக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜா ஒரு சாப்டர்ல 4 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். அப்போ 6 சாப்டர் 6 கோர்ஸ் வந்து 24, கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ் வச்சுப்போம். இந்த 25 கேள்விகளை மட்டும் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு போங்க. யூ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் ஆல் த 5 மார்க்ஸ் இன் யோர் குவார்டர்லி எக்ஸாம். ஸோ படிக்கிறத தெளிவா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கேள்விகளை எல்லாம் ஸ்கிப் பண்ணாம கம்பல்சரி எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்றத தாண்டி இந்த கேள்வி கம்பல்சரி படிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்கிப் பண்ண கூடாத கேள்விகள் தான் இப்ப நான் சொன்னது. ஸோ ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லாவே படிங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.